ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்குல்ல இந்த கீரையோட டாப் போர்ஷனை வந்து ஸோ நான் இந்த கீரையோட டாப்பை வச்சு ஒரு தால் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கீரைன்னு சொல்லி பாருங்க இந்த முள்ளங்கியை வச்சு நான் வந்து ஒரு பக்கோடா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தால் வந்து வேக வச்சிட்ருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பக்கோடாக்கு வந்து துருவிடலாம். ஸோ நம்ம முள்ளங்கியை வந்து துருவ போகிறேன். துருவக்கூடியது பெரிய சைஸ் உண்டுல அதில் வச்சு துருவிடும். ஸோ இங்கே பாருங்கள், முள்ளங்கி வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு பாருங்கள். மண்ணில் இருந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. இந்த இதில் சொல்லுவாங்கள்ல ஃப்ரம் சாயில் டு ஸ்டொமக் அந்த மாதிரி. ஸோ நான் துருவியாச்சு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணோம்ல அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே கார்டன்லேருந்து எடுத்த வெஜிடபிள்ஸை வச்சு லன்ச். ஓகே, ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போ ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுடர், ஜீரக பொடி, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் முழு ஜீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ ஏன் இதை நான் இப்படி பிசைகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கியிலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து மூலி பராட்டா பண்ணால் செம்மையாக இருக்கும். இதை சப்பாத்தி மாவுக்குள்ளாடி ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்தோன்னு வைங்களேன், சான்ஸே இல்லாமல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேடிஷ் பராட்டா. ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது போட்டாச்சா? இப்போ நம்ம வந்து கடலை மாவு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து கடலை மாவு போட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக கடலை மாவு போட்டு இது பண்ணி பாருங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தண்ணி விட தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பக்கோரா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இனி இதை வந்து எண்ணெயில் வந்து குட்டி குட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது. இப்போ நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கி பக்கோடாவை வந்து தட்டி தட்டி போட்டுக்கோங்க. நான் குறைவாக தான் ஆயில் வச்சுருக்கேன். ஆமாம், நெஸ்குயிக்கு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு வந்துச்சு கதவோட காற்று வந்துட்டு. ஆமாடா, சாக்லேட் ஃப்ளேவரே வந்து, அப்புறம் ரவையும் சேமியாவும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். மஹால் மஹிகேரா ஸ்நாக்ஸ் வந்துட்டு. ஓகே, ஸோ நம்ம பக்கோடா போட்டாச்சா? இது வந்து நீ கோல்டனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ரேடிஷ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரேடிஷ் பக்கோடா முறுன்னு